வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சொரக்காய் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சொரக்காய் 1, கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், பாசிப்பருப்பு மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசால் பவுடர், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம சொரக்காயை தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த வெஜிடபிள் கட்டரில் குறை அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 டைம் இப்படி இழுத்தாவே போதும். நல்லா குறைன்னு அரைச்சிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சியில் கூட நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பவுலில் போட்டுடலாம். மிச்சம் இருக்கிறது இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி இருக்கும், நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். மிச்சம் இருக்கிறத நல்லா வடிகட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, நம்ம குழம்பு செய்கிறப்ப அதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இதையும் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. சொரக்காயும், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாசிப்பருப்பு மாவு, கடல மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாசிப்பருப்பு மாவு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டிக்கலாம். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே அப்படியே பிடிச்சிரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முந்திரி 7, சிறிதளவு இஞ்சி, பூண்டு பல் 8, 20 சின்ன வெங்காயம், தக்காளி 1, ஜீரகம் அரை டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தேங்காய், அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. வேக வச்ச உருண்டையை பார்க்கலாம். நம்ம 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கடாயில் கடலெண்ணெய் சிறிதளவு ஊற்றிட்டு ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு போட்டுடலாம். இஞ்சி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கும். நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா தக்காளி நல்லா மசியணும். அப்புறம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது தேங்காவை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. கடைசியாக முந்திரியை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. அதே வானிலையில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சிறிதளவு ஜீரகம், கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு.
கருவேப்பிலை, அரைச்சி வச்ச விழுது ஊற்றிடலாம். ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசால் தூள், மஞ்சத்தூள். கரம் மசால் தூள் வீட்டில் அரைச்சது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோவை பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்காக இருந்ததுன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சொரக்காய் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம புளிஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்பையும் வந்து கெட்டியாக இருந்தது அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும், பச்சை வடை போகிற வரைக்கும். பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருண்டையை போட்டுடலாம். ஒன்றா போடுங்க. எல்லா உருண்டையும் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து இதுலேயே வேகட்டும். ஆல்ரெடி வெந்தது தான். அப்படியே கொஞ்சமாக கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு நாள் ஆச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த குழம்புல ஊறி அந்த உருண்டையெல்லாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான சுரக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.